ஸோ இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த சிம்பிளான ஒரு ஒயிட் புலாவ் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் 3 வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்துட்டு இந்த மாதிரி கழுவி நல்லா வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்குங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் ஆயிடவே கூடாது, ஒயிட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஒயிட் புலாவ் அப்படிங்கிறதுனா நம்ம ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அந்த ரைஸும் வந்துட்டு நம்ம வெந்து வரப்போ ப்ரௌன் கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட புதினா இருந்தால் சேர்க்குறேன், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்தவித அதிக காய்கறி உங்களுக்கு வந்துட்டு வெஜிடபிள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரைஸை வந்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் குக்கிங்கில் இது பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு தோசை கல் மணி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் ஏதாவது ஒரு கல் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.